வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொய்யாப்பழம் நார்சத்து, ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி போன்ற பிற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பழம். இந்த கொய்யாப்பழம் இரைப்பை குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உடலினுடைய பாதுகாப்பை அதிகரிக்கிறதுக்கும் எடை இழப்பு மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கொய்யாப்பழத்தில் இல்லைங்க மக்களே, இன்னும் ஏராளமான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் கொய்யாப்பழத்தில் இருக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். இது பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. கூடுதலாக கொய்யாப்பழம் நமது உடலில் சோடியம் மற்றும் பொட்டாசியத்தினுடைய சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவி புரிந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்குது. ஆய்வுகளின்படி உடலில் நல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவு அதிகரிச்சிச்சு அப்படின்னா அது ட்ரைக்ளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிறதுக்கு வழி செய்யும். எனவே நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கெட்ட கொலஸ்ட்ரால் நமக்கு குறைக்கப்பட்டுரும். நல்ல வளமான கொலஸ்ட்ரால் மட்டுமே நமக்கு இருக்கும். இது இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே பிபி, அதாவது நம்மளுடைய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பொட்டாசியத்தினுடைய அளவுலாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான உள்ள வைத்து மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு கொய்யாப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான செரிமான மண்டலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தில் டயட்ரி நார்சத்துக்கள் அதிக அளவு நிறைந்திருக்கிறதால அது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை சரி செய்கிறது. கொய்யாப்பழத்தை நம்ம மென்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விதைகள் நமக்கு மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்யுது. எனவே செரிமானம் சீராக நடைபெறுவதற்கு மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை கியூர் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமான செரிமான மண்டலம் நமக்கு கிடைக்கும். அப்போ சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த வயிற்று பிரச்சனை, அஜீரணம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருந்திருக்கு. உடல்ல விட்டமின் ஏ குறைவாக இருந்தால் தான் அது கண்களில் பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுத்தும். பார்வை மங்குதல், மாலிக்கண் நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். எனவே கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை நம்ம சந்திக்க கூடாது அப்படின்னா தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ சத்து கிடைக்கப்பெற்று கண் பார்வை நமக்கு மேம்படும். கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய கண் பார்வை மேம்படுத்துகிறதுக்கு ஆரோக்கியமான கண் பார்வைக்கெல்லாம் கொய்யாப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான சருமம் வேண்டும் அப்படின்னா நம்ம கொய்யாப்பழத்தை சாப்பிடலாம். கொய்யாப்பழத்தில் கெரோட்டின், லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து எல்லாமே அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நம்முடைய சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்து. எனவே உங்களுக்கு முகப்பொரு அதிகமாக வரும் அப்படின்னா நீங்க கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது அந்த முகப்பொரு வருவது குறைவதோடு சருமத்தினுடைய அழகும் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும். அதாவது உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், வெண்புள்ளிகள், அதுக்கப்புறம் முகத்தில் தோன்றக்கூடிய தழும்புகள், வெட்டு காயங்கள், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கியூர் பண்ணி உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை வெளியேற்றிட்டு ஆரோக்கியமான பளபளப்பாக மின்னக்கூடிய சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நீங்கள் பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தம் குறையும் நீங்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிடும் போது. ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் உங்களுடைய நரம்புகள் மற்றும் தசைகளை ரிலாக்ஸ் பண்றதுக்கு உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற தூக்க ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் உங்களுக்கு அமைதி ஊட்டும். அதனாலே உங்களுடைய மன அழுத்தம் இயற்கையாகவே உங்களுக்கு நீக்கப்படும். ஸோ அதுக்கு நீங்க கொய்யாப்பழத்தை எடுத்துக்கணும். அப்போ செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு கொய்யாப்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்புகள் மற்றும் தசைகள்லாம் ரிலாக்ஸா இருக்கிறதால நம்ம மன அழுத்தம் நமக்கு குறைஞ்சு போயிடும். மீண்டும் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் வாரத்தில் ஒரு தடவையாவது கொய்யாப்பழம் சேர்க்கும் போது நலமோடு இருக்கலாம். சர்க்கரை நோய்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது கொய்யாப்பழம். அதாவது அந்த சர்க்கரை நோயை கொய்யாப்பழம் கியூர் பண்ணிடும். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து நீங்க கொய்யாப்பழத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஏன்னா கொய்யாப்பழம் ரத்த சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு சீராக்குவதாக பல ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. அதாவது பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். மேலும் கொய்யாப்பழத்தில் நார்சத்து அதிகமாகவும் கிளைசமிக் இண்டெக்ஸினுடைய அளவு குறைவாக இருக்கிறதால சர்க்கரை நோய் வரக்கூடிய அபாயத்தை கொய்யாப்பழம் தடுக்கும்.
இருக்கும். அதிலும் கொய்யாப்பழத்தினுடைய இலைகளை நீங்கள் நீரில் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வடிகட்டி அந்த நீரை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, டீ போல் அந்த கொய்யாப்பழத்தினுடைய அந்த இலை இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் டீ மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு குறையும் அப்படின்றத ஆய்வுகளில் வெளிப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் சமீபத்திய ஆய்வு ஒன்றில் கொய்யாப்பழம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறதாக தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கொய்யாப்பழத்தினுடைய தோல் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃப்ருக்டோஸ் தான். இந்த ஆய்வினுடைய ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சர்க்கரை நோயாளிகள் வந்து கொய்யாப்பழத்தினுடைய அந்த தோல் இருக்குங்க இல்லையா, அந்த தோல் அது போல கொய்யாப்பழத்தை சாப்பிடும் போதே அந்த தோல் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான ஃப்ரக்டோஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சர்க்கரையினுடைய அளவை வந்து அவங்க ரத்தத்தில் இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதனால சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடும்போது கொய்யாப்பழத்தினுடைய தோல் நீக்கிட்டு சாப்பிட்றது வந்து நல்லது. ஸோ மற்றவர்கள் கொய்யாப்பழத்தை வந்து அளவோடு சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுவதற்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கலாம். அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கொய்யாப்பழம் நம்ம சாப்பிடலாம். கொய்யாப்பழத்தை நம்ம சாப்பிடும்போது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும். ஏன் அப்படின்னா கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து தான். ஸோ இந்த விட்டமின் சி எனும் உயிர் சத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு தேவையான சத்து. எனவே பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவர்கள் கொய்யாப்பழத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் உங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். இம்யூன் சிஸ்டத்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம், இம்யூன் பவரை நம்ம வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எளிமையா காய்ச்சல், சளி, ஜுரம், இருமல் போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம கியூர் பண்ணிக்கலாம். அப்புறம் சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாமலும் நலமோடு வாழலாம். அதுக்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப பலமா இருக்கிறதால எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம நலமோடு வாழலாம். மூளைக்கு நல்லது கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B3 போன்றவை எல்லாம் அதிகம் இருக்கு. இந்த இரண்டு விட்டமின்களுமே மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்திற்கு உதவுவதோடு நம்மளுடைய நரம்புகளை ரிலாக்ஸ் அடைய செஞ்சு நினைவாற்றலை வந்து மேம்படுத்துது. எனவே மூளை சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட வேண்டும் அப்படின்னா கொய்யாப்பழத்தை தொடர்ந்து நம்ம ஒரு கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மூளை நமக்கு ஆரோக்கியமாக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ எதையுமே நம்ம எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்ம நலமோடு வாழலாம். எதையுமே நம்ம வந்து எளிதில் அணுகக்கூடிய அந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னராக இருப்போம், ஒரு பிரில்லியண்டாக இருப்போம், நினைவாற்றலாம் மேம்படுத்திக்கலாம். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற நரம்பியல் சார்ந்த மறதி நோயை பெரியவர்களுக்கு வந்து தடுக்கிறதுல பெரும் பங்கு கொய்யாப்பழத்துக்கு இருக்கு. அப்படின்றதால நினைவாற்றலை வந்து குறிப்பாக வந்து பெரியவர்கள்லாம் இன்னும் தக்க வச்சுக்கிறதுக்கு, அதாவது ஓரளவுக்கு அவங்க வந்து மறதி இருக்க தான் செய்யும், ஆனால் ஓரளவுக்கு அந்த மறதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கொய்யாப்பழம் உதவிகரமாக இருக்கும். பழங்கள் நமது ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு பெரிதும் உதவி புரியும். பல வகையான பழங்களில் நம்ம சுற்றி வந்து இருக்கு. அதில் நிறைய ஆரோக்கியமான ஊட்டச்சத்து இருக்கு. நிறைய பேர் வந்து ஆப்பிள் பழங்கள்ல அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அதில் நிறைய ஆரோக்கியம் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் ஆப்பிள்களுக்கு ஓரளவுக்கு இணையான சத்துக்கள் வந்து கொய்யாப்பழத்திலும் இருக்கு. ஆப்பிளை விட இன்னும் சொல்லணும் அப்படின்னா விலையை வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஆப்பிளுக்கு நிகரான சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமாக கொய்யாப்பழம் இருக்கு. எனவே நீங்க ஆப்பிள் வாங்க முடியல அப்படின்னு சொன்னா கூட கொய்யாப்பழத்தை நீங்க வந்து எடுத்துக்கலாம். சொல்ல போனா ஆப்பிளோட ஒப்பிடும்போது கொய்யாப்பழத்தில் புரோட்டீன்கள், நல்ல கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் அதிகம். அதோடு விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் நார் சத்து அதிக அளவு கொய்யாப்பழத்தில் இருக்கு. எனவே கொய்யாப்பழத்தை நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா அதை தவறாம வாங்கி சாப்பிட்டுருங்க. தொடர்ந்து நீங்க தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்றும் பல நோய்களினுடைய அபாயத்திலிருந்து நீங்க விடுபடலாம். ஸோ அதனால கொய்யாப்பழத்தினுடைய ஆரோக்கியமான நன்மைகளை புரிந்து கொண்டு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.